திருப்பூர் புறநகர் மாவட்டம் காங்கேயம் குங்காறுபாளையம் பகுதியில் கோவை செழியன் அவரது தோட்டத்தில் உள்ள நினைவிடத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள், நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள், மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஐயா கோவை செழியன் அவர்களின் 95ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொங்கு வேளாளர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் அமரர் ஐயா கோவை செழியன் அவர்களின் 95வது பிறந்த நாள் விழா திருச்சி மாவட்டம் உறையூர் கொங்கு இல்லத்தில் பேரவையின் மாநில தலைவர் ஐயா தேவராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்வில் KMDK திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார். திருச்செங்கோடு நாடார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சக்கர நாட்காலி டேபிள் டென்னிஸ் போட்டியை ER ஈஸ்வரன் MLA அவர்கள் துவக்கி வைத்து பார்வையிட்டார். KMDK ஈரோடு வடக்கு மாவட்ட பொதுக்கூட்டம் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா தலைமையில் மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு செங்குந்தர் திருமண மண்டபத்தில் JCI சார்பாக நடத்திய கண்காட்சியில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு மலை மாவட்டம் சார்பாக மாவட்ட ஒன்றிய ஆலோசனை கூட்டம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் துரைராஜா அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் லோகநாதன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. ஜனவரி 15 பொங்கல் விடுமுறை தினத்தில் நடைபெற இருந்த CA தேர்வு 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவிப்பு. பொங்கல் தினத்தில் தேர்வு நடத்துவதற்கு வெங்கடேசன் MP உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். ஒத்திவைப்புக்கான காரணமாக மராட்டிய நகராட்சி தேர்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் கலால் சட்ட திருத்தத்தால் ஒரு சிகரெட் விலை ரூபாய் 18 ரூபாய் 72 ஆகவும், மெல்லும் புகையிலைக்கான வரி 25 விழுக்காடிலிருந்து 100 விழுக்காடாகவும் உயர வாய்ப்பு. அண்மையில் புகையிலை பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்து வரும் 4 ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர இஸ்ரோ இலக்கு. 12,000 முதல் 14,000 கிலோ எடை கொண்ட பெரிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் வகையில் எதிர்கால திட்டங்களுக்கு ஏற்ப இந்த புதிய ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு. பாகிஸ்தானிலிருந்து படித்தவர்கள் அதிகம் வெளியேறுவதாக தகவல். கடந்த 24 மாதங்களில் 5,000 மருத்துவர்கள், 11,000 பொறியாளர்கள், 13,000 கணக்கு தணிக்கையாளர்கள் வெளிநாடுகளில் குடியேறியதாக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு இதுவரை 4.42 லட்சம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பிப்பு. சர் மூலம் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் 2.56 லட்சம் பேர் விண்ணப்பம். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை தெரிவித்து 4,741 பேர் மனு. ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 6 நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளன. முதல் நாளான இன்று மாமிச உண்ணிகள், கால்தடம், சாணம் ஆகியவற்றின் அடையாளங்கள் மூலம் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. 76 குழுக்களாக பிரிந்து ஒரு குழுவிற்கு 4 பேர் வீதம் 300க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.